Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. திமுக, அதிமுக, பாஜக மீதான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் விமர்சனத்திற்கு அந்தந்த கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. பழங்கதைகள் பேசாம 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதிகாரப்பூர்வமாக கட்சத்தேவை வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு. எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கட்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசிட்டுங்கண்ணா, தவறு இல்லை. ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கண்ணா? இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் ஒரு படத்தில் இருப்பார். காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் ஒரு டாஸ்மார்க் வண்டி விட்றா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? கட்சி ஆரம்பித்ததற்காக பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒப்பிடுவதே தவறு. திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் எடுத்த உடனே இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான், எதுவுமே இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவது. இன்னைக்கு அதுக்காக அந்த அதிமுக மக்கள் எல்லாம் துணை இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றதை நீங்கள் போக போக தான், தேர்தல் தான், அது மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். அது எனவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஒரு உண்மையை ஒத்துட்டு இருக்காரு. திமுக சிறப்பா களத்தில் இருக்கு அப்படின்னு அதிமுகவையும் பாஜகவையும் அவரு புறந்தள்ளி இருக்காரு. உலகத்தில் இல்லாத திட்டங்கள்லாம் இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு. திட்டங்கள் தான் பேசும். நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செய்ததை 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்ததை 2011 21 வரை செய்தார்களா? ஏன் செய்யவில்லை? சட்டப்பேரவையில் அறிவிப்பாகட்டும், 110 விதியின் கீழே திட்டங்களாகட்டும் உடனுக்குடன் செயல்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தை முடித்து வைக்கிறார்கள். அப்படி 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நடந்ததா என்பதை அவர்கள் வாதிக்க தயாரா? நாங்கள் வாதிக்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.